ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 5 மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய சில சிறப்பு பொருட்கள்னு சில பொருட்களானது இருக்கிறது. அந்த பொருட்களை நம்ம வாங்கி நம்முடைய வீட்டில் அதுவும் இந்த ஒரு நாளில் நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருந்த தடைகள் முழுவதுமாக விலகும். சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். ரோகங்களுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கும். கண் திருஷ்டி, பணத்தடை, மன அழுத்தம் போன்ற அனைத்தையுமே படிப்படியாக அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கிறது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எனவே நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை இந்த வருகின்ற சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி 5 இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படியாவது விநாயகருக்கு வாங்கி உங்களுடைய வீட்டுல வைத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால கண்கூடாக உணர முடியும். எனவே அந்த நம்ம வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய 7 பொருட்கள் இருக்கு. அதுல ஏதாவது 3 பொருட்களை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல வீட்டுல வாங்கி வைத்தா போதும். நான் 7 பொருட்கள் கூறுகிறேன். அதுல எந்த பொருளை வாங்கி வைத்தா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், உங்களுக்கு செலவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பிரம்மன், விஷ்ணு, சிவன் மூவரும் வணங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள்ல கணேசரின் அதாவது விநாயகரோட ஆற்றல் 16 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற சின்ன செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பழமையான கதையில ஒரு காலத்துல இந்திரன், சிவன், விஷ்ணு மூவரும் ஒரு பேயின் சாபத்தால் தங்களுடைய சக்தியை இழந்து நிற்கிற ஒரு செயலானது நடந்துச்சான். அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்துல விநாயகர் மட்டும் நான் சதுர்த்தி நாள்ல பூஜை செய்தால் எல்லா தடையும் களையும் என்று அவருடைய வாக்கு ஒன்று கொடுத்தாராம். ஆனா அந்த யாருமே நம்பவில்லை. நீ பூஜை செஞ்செல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அனைவருமே அவரை கேலியாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள்ல விநாயகர் அவருக்கு தெரிந்த அளவுக்கு பூஜை செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நேரத்துல சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தியா இந்த ஒரு நேரத்துல மாற்றப்பட்டது. அன்று சதுர்த்தி என்று பூஜை செய்த போது பேயின் சாபம் அனைத்தும் கலைந்தது. சக்தி திரும்பி லோகங்கள் அமைதியாகின. அந்த அளவுக்கு சக்தியானது இருந்தது. அதனால தான் இன்று வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம இந்த சில செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தடைகளை அகற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று உலகம் முழுவதும் நம்பப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டுல வைங்க. உங்களுக்கு தடைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். இதை நீங்க செய்யறதுக்கு முன்பாக முதலாவதா உங்களுடைய வீட்டுல நீங்க வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா அர்க்க இலை. இந்த அர்க்க இலையை கணேசனுக்கு, விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாக இருக்குமாம். இது அவருடைய மிகப்பெரிய ஒரு பிரியமான ஒரு பொருளாக இருக்கிறது. எனவே முதல் பொருளாக இந்த அர்க்க இலைகளை வாங்கி உங்களுடைய வீட்டுல வைங்க. இதை நீங்க வீட்டுல வைத்தீங்க அப்படின்னா தீய சக்தி எதுவும் உங்களுடைய வீட்டிற்குள் வராது. வீட்டிற்குள் இருந்தாலும் அது உடனே வெளியேறிவிடும். அதுவும் இந்த சதுர்த்தி இரவு இந்த ஒரே ஒரு இலையை வைத்து நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே உங்களை விட்டு குறையும். எப்படி சுத்தமா இதை நீங்க வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிறிய பாத்திரத்துல தண்ணீரை ஊத்திக்கோங்க. ஊத்தி அதுல 3 இலைகளை நீங்க போட்டுக்கொள்ளலாம். அந்த சிறிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வைத்த பாத்திரத்துல 3 எண்ணிக்கையில இந்த அர்க்க இலைகளை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டின் வடகிழக்கு மூலையில இது நீங்க வைப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இதை நீங்க சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல இரவுலையோ இல்லைன்னா காலையில கூட இந்த இலைகளை வாங்கி இரவிற்குள் நீங்க இந்த ஒரு செயலை செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. 2வதாக மஞ்சள் நிற விநாயகர். மஞ்சள் நிற விநாயகரை உங்களுடைய வீட்டுல நீங்க செஞ்சு வழிபடணும். இப்படி நீங்க செஞ்சு வழிபடும் பொழுது அதிக அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு பரிகாரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும். மஞ்சள் சக்தியால் நம்முடைய மனக்குற்ற சொற்கள், பயம், கண் திருஷ்டிகள் அனைத்துமே நம்மளை விட்டு அகற்றி கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல்ல சக்தியானது இருக்கு. சதுர்த்தி நாள்ல நம்ம வாங்கினோம் அப்படின்னா தெய்வீக சக்தி 10 மடங்கு நமக்கு அதிகமாகவே செயல்படும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை செய்து பாருங்க. நிச்சயமா அடுத்த 4 நாட்கள் இந்த மஞ்சள் பிள்ளையார் செய்வீங்க அல்லவா, இந்த மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த 4 நாட்கள் வரை நீங்க இந்த மஞ்சளானது விநாயகரின் முன்பு தீபம் ஏற்றினால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே நீங்க மஞ்சளை வைத்து நீங்க விநாயகரை பிடித்து உங்களுடைய வீட்டுல வைத்து வழிபடுங்க. இதை நீங்க 4 நாட்கள் வரை உங்களுடைய வீட்டுல வைத்திருக்கலாம். வைத்து அந்த 4 நாட்களும் நீங்க இந்த விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாங்க. காலை மாலைன்னு சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி 4 நாட்கள் நீங்க வழிபட்டு வாங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கப்புறம் அந்த மஞ்சளினால் செய்யப்பட்ட அந்த ஒரு விநாயகரை எடுத்து கொண்டு போய் ஓடுகின்ற நீரில கரைத்து விடுங்க. இதை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய வீட்டில் வைத்து செய்து பாருங்கள். விநாயகர் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 3வதாக பனங்கருப்பு.
இது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு நைவேத்தியமாக கருதப்பட்டு வருகிறது. பனங்கருப்பை வீட்டில் வைத்து இருந்தோம் அப்படின்னா குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்ல நிலைமைக்கு வரும். குழந்தைகள் பெரியவர்களின் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றமானது வேண்டும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுல, அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நீங்க வாங்கி வைத்தால் பெரிய அளவுல உங்களுடைய வீட்டுல நோய் நொடிகள் எதுவும் இல்லாம இருக்கும். நோய் நொடிகள் இல்லாம தேவையில்லாத செலவுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க இந்த பனங்கருப்பை உங்களுடைய வீட்டுல வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. சதுர்த்தி நாள்ல வாங்கிய பணங்க சின்ன அளவுக்கு எடுத்து பூஜை இடம் நீங்க அருகில வைத்துடணும். பூஜை செய்கின்ற இடம் இருக்குல்லவா, பூஜை அறை, அந்த பூஜை அறையில நீங்க அருகில வைத்து விடுங்க. ஆனா இந்த ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தலாம், சாப்பிடலாம். இதனால் எந்த விதமான தவறுமே நடக்க போவது கிடையாது. சிறிதளவுக்கு மட்டும் பூஜை அறையில வைத்திருங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகருக்கு பூஜை செய்யும் பொழுது அதனையும் சேர்த்து நீங்க பூஜை செய்யணும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா பணத்தடைகள், இதனுடன் ஆரோக்கிய பிரச்சனைகள், இந்த இரண்டையுமே உங்களுக்கு உரைத்து விடும். பணமானது உங்களுடைய வீட்டுல தங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நோய் நொடிகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டுல குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டுல வாங்கி வைப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அடுத்ததாக 4வது பொருள், இது வெள்ளை எள். இந்த வெள்ளை எள்ளை நம்ம வாங்கி வைக்கிறதுனால முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசையை நம்முடைய வீட்டிற்குள் வரவழைப்பதற்கும் தீய சக்திகளை நம்மளை விட்டு விலக்குவதற்கும் அவங்க செய்த பாவம் நம்மளை தேடி வராமல் இருக்க நீங்க இந்த செயலை நிச்சயமாக செய்யணும். 7 ஜென்ம பாவம் உங்களை பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெள்ளை எள்ளு இருக்கல்லவா, இந்த வெள்ளை எள்ளை எடுத்து அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல உங்களுடைய வீட்டிற்கு நீங்க வாங்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும். தீபத்துல கலந்து நீங்க எரிக்கலாம். இந்த ஒரு நாள்ல நீங்க விநாயகர் கேட்டுக்கின்ற தீபத்துல சிறிதளவுக்கு அந்த எண்ணெயோ நெய்யோ நீங்க எந்த ஒரு தீபத்துல ஏத்துறீங்களோ அந்த தீபத்துடன் சிறிதளவுக்கு 3 எண்ணிக்கையிலோ 7 எண்ணிக்கையிலோ இந்த வெள்ளை நிற எல்லை எடுத்து அதனுடன் சேர்த்து நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இது பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி விரைவாக தேடி கொடுக்கும். நீங்க செய்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு முயற்சியில நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 5வது பொருளா பச்சை நிற மூங்கில உங்களுடைய வீட்டுல நீங்க வாங்கி வைக்கலாம். பழம்பொருள் நம்பிக்கையில இந்த மூங்கிலானது உங்களுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்க தொடங்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மூங்கில வாங்கி உங்களுடைய வீட்டுல வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வீட்டுல நீங்க சும்மா கூட வடகிழக்கு மூலையில நீங்க இந்த ஒரு மூங்கில் எடுத்து சாட்சி வச்சாலும் சரி, ஏன்னா மூங்கில் செடியை கூட வாங்கி நீங்க இந்த ஒரு நேரத்துல வளர்க்கலாம். எது செய்தாலும் சரி இந்த ஒரு நேரத்தில், அதுவும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மூங்கில் எடுத்து உங்களுடைய வீட்டிற்கு நீங்க கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரதுனால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பண விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அனைத்திலும் ஒரு வளர்ச்சியானது நிச்சயமாக ஏற்படும். வீட்டுல நீங்க மூங்கில வைத்தீங்க அப்படின்னா நிதி வளர்ச்சி, குடும்பத்துல ஒற்றுமை, இது அனைத்தும் உங்களுடைய வீட்டுல நிச்சயமாக கூடும். எனவே இந்த ஒரு மூங்கில எப்படியாவது உங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்க அது வந்து சங்கடகர சதுர்த்தி நாள்ல வைத்து பாருங்க. பெரிய அளவுல இதனால ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சின்ன அளவுக்கு நீங்க மூங்கில வாங்கி கிழக்கு திசையில வைத்தாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். 6வது பொருளா சிவப்பு நிற பூ. இந்த சிவப்பு நிற பூவை நீங்க விநாயகருக்கு படைக்கணும். அப்படி படைத்து வழிபடுங்க. நிச்சயமா இதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டும். இது விநாயகரின் ஆற்றலை ஈர்க்கும். நீங்க எங்கிருந்து இந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரின் ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வீட்டுல வைக்காம இருந்தாலும் ஒரே ஒரு மலரை வாங்கி நீங்க பூஜைக்கு வைத்தாலும் போதும். அதுவும் சிவப்பு நிற மலராக இருந்தாலும் சரி, அதை உங்க வீட்டுல கூட நீங்க வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு மலர் ஒரு எண்ணிக்கையில இருந்தாலும் போதும். அது சிறிய அளவுல இருந்தாலும் சரி, பெரிய அளவுல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டுல பூஜை செய்யும் பொழுது விநாயகருக்கு அந்த ஒரு பூவையும் நீங்க படைத்து பூஜை செய்யலாம். இல்லைன்னா உங்க வீட்டுல கூட நீங்க வாங்கி வைக்கலாம். இப்படியும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. இதனால உங்களுடைய பிரார்த்தனைகள் வேகமாக நிறைவேறும். எத்தனை நாட்கள் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ தவங்கள் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்க நினைத்த விஷயங்கள், நினைத்த காரியங்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒரு சில நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கும். அப்படி நடக்காமல் இருந்த பிரார்த்தனைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கு. எனவே இதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்யலாம். அடுத்ததாக உங்களுடைய வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய ஒரு 7வது பொருள் என்ன அப்படின்னா கற்பூரம். இது ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஒரு கற்பூரத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல வாங்கி வைக்கணும். அப்படி வாங்கி வைப்பதனால் தீய சக்திகள் முழுமையாக அழிந்துவிடும். காற்றை இது தூய்மைப்படுத்தும். சதுர்த்தி நாள்ல புதிய கற்பூரத்தை நீங்க வாங்குவது சிறப்பு. புதிய கற்பூரத்தை வாங்கி நீங்க அதை உங்க பூஜை அறையிலையும் உங்களுடைய நிலைவாசலையும் நீங்க பொருத்தி வைத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒருவருக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். சதுர்த்தி நாள்ல இரவு நேரத்துல 9 மணிக்கு 2 கற்பூரத்தை உங்களுடைய வீட்டுல எரிக்கணும்.
இது நீங்கள் உங்களுடைய வீட்டில் 4 முனைகளையும் சுற்றுங்கள். 4 மூலைகளையும் நன்றாக சுற்றி விட்டு அதற்கப்புறம் ரெண்டே 2 கற்பூரத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் ஏற்றி பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். இந்த 7 பொருட்களை நம்ம எப்படி சேர்த்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் முழுமைக்கும் பண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் 6 மணிக்கு பிறகு கீழே உள்ள முறையை நம்ம செய்யணும். 1, மஞ்சள் விநாயகருக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு தீபத்தை ஏற்றணும். அது எண்ணெய் தீபத்துல வெள்ளை எள் இருக்குல்லவா, அந்த வெள்ளை எள்ளை சிறிய அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். 2வதாக அறுக்க இலை 3 போட்டு விநாயகருக்கு தலையில வைத்து விடுங்கள். இல்லைன்னா சின்ன பாத்திரத்துல கூட இந்த அர்க்க இலைகளை போட்டும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். அப்படி செய்ய முடியாதவங்க இந்த அர்க்க இலைகளை 3 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதை விநாயகரோட தலை இருக்கல்லவா, அதுல மாலை போல் போட்டாலும் சரி, இல்லைன்னா நிக்க வைத்தாலும் போதுமானது. 3வதா சிவப்பு பூ இருக்குல்லவா, இதை வைத்து நீங்க ஆரத்தி செய்யணும். இந்த சிவப்பு நிற பூவை வைத்து விநாயகருக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க ஆரத்தி செஞ்சீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். 4வதா பனங்கருப்பை நீங்க நைவேத்தியமா படைத்து வைக்கலாம். 5வதாக கற்பூரம் எரித்து வீட்டுல பிரகாசத்தை ஏற்படுத்தணும். அந்த கற்பூரத்தை உங்க வீடு முழுவதும் காட்டுவதனால் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நீங்க பெரிய அளவுல நன்மை நடக்கும். மூங்கில கிழக்கு திசை நோக்கி நீங்க வைக்கணும். இதனால உங்களுக்கு நிதி பிரச்சனை முழுமையாக தெரிந்துவிடும். நிதியில ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு தேடி வரும். இந்த 7 பொருட்களை மட்டும் நீங்க இணைத்து இந்த ஒரு நாள்ல வைத்து பாருங்க. உங்களுடைய வீட்டுல ஒரு தெய்வீக ஒரு மாற்றமானது நிச்சயமாக உருவாகும். இதை விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு செயலாக அனைவருமே கூறுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமானது நடக்கும். இந்த சதுர்த்தி நாள்ல கீழே இருக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் நம்ம 12 முறைகள் கூறிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு செயலை செய்யலாம். ஓம் அக்ரதுண்டாய கம்கா சகல சங்கட நிவாரணாய ஸ்ரீ கணேசாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இந்த செயல்களை நீங்க செய்யுங்க. உங்களுடைய தடைகள், மன அழுத்தம், பிரச்சனைகள் அனைத்தையுமே உருக செய்யும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தியானது இருக்கு. இதையெல்லாம் வாங்குவது வெறும் பொருட்கள் வாங்குவது கிடையாது. விநாயகரின் ஆற்றலை நம்முடைய வீட்டிற்குள் வர வைப்பதற்காக நம்ம வாங்கக்கூடிய ஒரு சிறிய விதமான பொருட்கள் தான். இதை நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டுக்குள் சேர்த்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல மிகப்பெரிய அளவுல மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும். இது பிப்ரவரி 5 வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க ஒரு தாட்டி செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய அளவுல சக்தி வாய்ந்த ஒரு நாளானது இருக்கும். இதனால் இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இந்த 7 பொருட்களை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி நீங்க வைத்துட்டீங்க அப்படின்னா வீட்டுல அமைதி, வளர்ச்சி, நன்மை என அனைத்தும் கொண்டு வரும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். இது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பெரிய அளவுல நிறைவை உண்டாக்கக்கூடும். எனவே இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. இதனால உங்களுக்கு இங்க பெரிய அளவுல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க முடியும். இதையும் நீங்களே செய்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு செயல்னா அது இந்த செயல் தான். எனவே தவறாமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு இரவை எப்படியாவது அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள். இதனால் இங்கு பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. இதனால உங்களுடைய வீட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீங்க. வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.